ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின மக்கள் நிலம் வாங்கும் திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம். தாட்கோ மூலம் பொருளாதார மேம்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் பொருட்டு நிலம் வாங்கும் திட்டத்தின் கீழ் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் விலையில் 80% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை மானிய தொகையும் மீதமுள்ள தொகை வங்கி மூலம் கடனாகவும் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பதாரர் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மகளிர் இல்லாத குடும்பங்களில் கணவர் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படும். வயது வரம்பு 18 வயது முதல் 65 வயதிற்குள்ள இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்க வேண்டும். விவசாய கூலி வேலை செய்பவராகவும் இருக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத பிற இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் நிலமற்றவர்களில் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்ட தொகையில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சம் வரை மானியம் விடுவிக்கப்படும். திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெறாதிருக்க வேண்டும். ஒருவர் ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதியுடையவர். இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பவர்கள் ஆதி திராவிடராக இருப்பின் application.tahtco.com மற்றும் பழங்குடியினராக இருப்பின் cost.tahtco.com என்ற இணையதள முகவரியில் நிலம் வாங்கும் திட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர் தேவைப்படும் ஜாதி சான்று, வருமான சான்று, குடும்ப அட்டை அல்லது இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, நிலம் விற்பவரிடம் ஒப்பந்த கடிதம், கணினி சிட்டா, அடங்கல் வரைபடம், விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர் பெயரில் உள்ள நிலத்தின் அளவு கிராம நிர்வாக அலுவலகரிடம் பெற வேண்டும். வில்லங்கச் சான்று மற்றும் பிற ஆவணங்கள் ஆகிய சான்றுகளுடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இணையதளத்தில் 24 மணி நேரமும் பதிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.